பாடும் திறமையால் வாழ்வை அழகாக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ரியாலிட்டி ஷோ சி தமிழ் சரிகமபா சீனியர் சீசன் 5 இறுதி மேடை மிகவும் பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. டைட்டில் வின்னராக தெரிவு செய்யப்பட்ட சுஷாந்திகா, எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சபேசன், செகண்ட் ரன்னர் அப் சின்னு செந்தமிழன் உட்பட ஸ்ரீஹரி, சிவானி, பவித்ரா ஆகியோருக்கு சந்திரன் டிவில்ஸ் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த த்ரூ அவுட் சீசன் நடந்த அத்தனை விடயங்களையும், அதாவது கீ பர்ஃபார்மன்ஸாக இந்த சீசனை ரூல் செய்தது யாரு, இந்த சீசனில் தவறவிடப்பட்ட விடயங்கள் என்ன, இறுதி மேடையில் தவறவிடப்பட்ட விடயங்கள் என்ன, சில ரசிகர்களுக்குள் எழுந்த சில கேள்விகள் என்ன, இது அத்தனைக்கும் விடை காண்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ஓகே, போட்டியாளர்கள் திறமையினால் தான் அடையாளம் காணப்பட வேண்டுமே தவிர அனுதாபத்தினால் அல்ல என்ற ஒரு சர்ச்சையோடு ஆரம்பித்த இந்த ஒரு சீசன் ஆனது அந்த சர்ச்சைகளை தாண்டி மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட இன்னும் ஒரு சீசனாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வெற்றிக்கு காரணம் நிச்சயமாக இந்த சீசனுக்குள் உள்வாங்கப்பட்ட பல திறமைசாலி போட்டியாளர்கள் தான் என்றால் அது மிகையாகாது. ஆரம்பம் முதல்ல இந்த ஷோவினை, இந்த நிகழ்வினை ரூல் செய்த, இந்த சீசனை ரூல் செய்த போட்டியாளர்களாக சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், சின்னு, சிவானி, பவித்ரா என இருக்க, இவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜிலே அபிஷேக், அருண் ராஜேந்திரன், ஹரிஷ், பிரதிபா என்ற அந்த லிஸ்ட் செல்ல, அவர்களுக்கு அடுத்தபடியாக அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 12 இருந்த அருண், சிஜே, அக்ரீனா, ஸ்ருதி ஆகிய போட்டியாளர்களை கூட நிச்சயமாக இந்த சீசன் 5 பார்த்த ரசிகர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் அந்த அளவு ரசிகர்களுடைய மனதில் பதியக்கூடிய பல பெர்ஃபார்மன்ஸை வழங்கி அவர்களது அந்தந்த காலத்திலே எலிமினேஷன் ஆனார்கள். இதில் முக்கியமாக சிலரை பற்றி பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த ஷோவினை ரூல் செய்த இந்த ரூலிங் போட்டியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். முதலாவது எங்களுடைய சபேசனை பார்த்தார். சபேசன் மண்ணின் மைந்தனை பற்றி பேசினார். இந்தியாவுக்கு சென்று இந்திய போட்டியாளர்களுக்கு டஃப் கொடுத்து எங்களுடைய ஒரு படியின் பாடிக்கொண்டிருக்கிறான். நிச்சயமாக இவன் ஃபைனல் மேடைக்கு வருவான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு ஆசை இவரது அறிமுக சுற்றிலேயே இருந்தது. ஏனெனில் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு என்ற அந்த பாடலை மிகவும் தத்ரூபமாக அந்த ஒரிஜினல் சிங்கருடைய சாயலில் பாடக்கூடிய ஒரு அதீத திறமைசாலி எங்களுடைய சபேசன். எதிர்பார்த்தது போல சபேசனுக்கு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் என்ற அங்கீகாரமும் கிடைத்தது. சபேசனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சுஷாந்திகாவை பொறுத்த அளவிலே இந்த ஒரு சீசனுடைய குவீன் இந்த சுஷாந்திகா தான். ஏனெனில் நடுவர்களால் இந்த த்ரூ அவுட் த ஜேர்னி, இந்த சீசனிலே எந்த ஒரு கரெக்ஷனும் சொல்லப்படாத ஒரு போட்டியாளர் என்றால் நான் நினைக்கின்றேன் சுஷாந்திகா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளிமெண்டரிஸ் மாத்திரம் தான் சுஷாந்திகாவுக்கு வழங்கப்பட்டது. அந்த அளவு, அதாவது சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா காலத்து பாடல்களில் இருந்து தற்பொழுது இருக்கின்ற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், இந்த ஃபீமேல் சிங்கர்ஸுடைய பாடல்கள் வரை அட்டகாசமாக பாடக்கூடிய ஒரு அதீத திறமைசாலி. என்னை பொறுத்த அளவிலே டைட்டில் வின்னராக சுஷாந்திகா தேர்வு செய்யப்பட்டது மிக மிக சரியான ஒரு முடிவாகத்தான் இசை ரசிகர்களால் பார்க்கப்படுகின்றது. அடுத்தது ஸ்ரீஹரி. இன்னும் ஒரு வெர்சடைல் சிங்கர் என நான் குறிப்பிடுவதை விட ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட் என்றால் இங்கே பொருத்தமாக இருக்கும். ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட், பன்முக திறமைகளை கொண்ட ஒரு கலைஞன் ஸ்ரீஹரியனை அறிமுகப்படுத்தலாம். அதாவது இந்த சீசன் ஃபுல்லாக முழுவதுமாக ஒவ்வொரு எபிசோட்லையுமே யூ ஆர் அ ராக் ஸ்டார் என அனைத்து நடுவர்களாலும் புகழப்பட்ட ஒரு போட்டியாளர் தான் ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரியினுடைய ருக்கு ருக்கு ஹரே பாபா ருக்கு என்ற பெர்ஃபார்மன்ஸ் மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டி மேகம் கொட்டட்டும், தங்கத்தாமரை மகளே, சின்னமணி குயிலே, அவளொரு நவரச நாடகம், அடுக்கிக் கொண்டே போகலாம் ஸ்ரீஹரியினுடைய அந்த பிளேலிஸ்டை. ஆனால் கொஞ்சம் ஏமாற்றம், ஸ்ரீஹரி அந்த 1, 2, 3 இதற்குள் உள்வாங்கப்படாதது. அதை பற்றி நான் பிறகு கதைக்கின்றேன். ஓகே, அடுத்தது சின்னுவை பொறுத்த அளவிலே சின்னுவின் விஷேட அந்த ஒரு திறமை என்னவென்று சொன்னார். ஹை பிச்சிலே எந்த ஒரு தங்கு தடங்களும் இன்றி கணீர் என பாடக்கூடிய ஒரு பாடகர். அதை தன்னுடைய வெற்றி கொடி கட்டு, மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், நீலவான ஓடையில் போன்ற பாடல்களால் இவர் நிரூபித்திருந்தார். திருப்பாச்சி அறிவால என்ற ஒரு கூஸ்பம் பெர்ஃபார்மன்ஸை வழங்கி ஃபைனலுக்குள் இவர் தெரிவு செய்யப்பட்டார். சிவானி ஒரு
ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒரு நல்ல ஸ்டார், நல்ல பெர்ஃபார்மர். ஆனால் சிவானிக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது வெஸ்டர்ன் டைப் சாங்ஸ். வெஸ்டர்ன் டைப்பில் தான் அதிக பாடல்களையும் இவர் தெரிவு செய்திருந்தார். மெலடி சாங்ஸை பொறுத்தளவில் இவர் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வந்தார். பட் எனிவே ஃபைனலுக்குள் இவர் உள்வாங்கப்பட்டார். பவித்ராவை பொறுத்தளவிலே 80s 90s பாடல்களை பவித்ராவினுடைய குரலில் கேட்பது மிக மிக ஒரு தேன்பாய்கின்ற ஒரு விடயமாக இருந்தது இசை ரசிகர்களுக்கு. அந்த அளவு இந்த 80s 90s பாடல்களை மிகவும் சிறப்பாக பாடக்கூடிய, வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து எந்த துணையுமின்றி வந்த இணைய பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த ஒரு போட்டியாளர் நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் பவித்ராவும் இறுதி மேடைக்கு தெரிவு செய்யப்பட்டார். அடுத்தது அருண் ராஜேந்திரன். என்னை பொறுத்த அளவில் சின்னு செந்தமிழனுக்கு அந்த கன்சிஸ்டன்சி என்ற ஒரு விடயம் இருக்கவில்லை. ஆனால் சின்னு செந்தமிழனை விட கன்சிஸ்டன்சி அருண் ராஜேந்திரனுக்கு இருந்தது. இறுதி அந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்டிலும் அருண் ராஜேந்திரன் ஆல்மோஸ்ட் எல்லா அந்த சுற்றுகளிலும் எல்லா வாரங்களிலும் சிறப்பாக பாடிய ஒரு பாடகர். ஆனால் இந்த சின்னு, சிவானி இவர்களுக்குள்ளே அருண் ராஜேந்திரனுடைய அந்த திறமை காணாமல் போய்விட்டது. மிகவும் எதிர்பார்த்த ஒரு திறமைசாலி பாடகர், இறுதி சுற்றுக்குள் வந்திருக்க வேண்டிய ஒரு பாடகராக நான் கணித்தவர். ஆனால் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதே போன்றுதான் எங்களுடைய அபிஷேக்கை பொறுத்தளவிலே அந்த ஒரு தெய்வீக குரல் தான் அபிஷேக்குடைய பிளஸ் பாயிண்ட். இறுதியாக அவர் இந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்டில் பாடிய கல்யாண தேனிலா மற்றும் பலமுதிர்ச்சோலை பாடல் மனது மறக்காத பாடலாக ரசிகர்களுக்கு மாறி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஓகே, கிராண்ட் ஃபினாலே லாஸ்ட் டேயை பொறுத்த அளவிலே அந்த ஒரு இறுதி மேடையிலே சுஷாந்திகா டைட்டில் வின்னர் ஆகினது வெல் டிசர்வ். அது பொருத்தமான ஒரு முடிவாக அனைத்து ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. சுஷாந்திகா தேர்வு செய்த மன்னவன் வந்தானடி, உதயா போன்ற பாடல்களும் அட்டகாசமாக சுஷாந்திகா பாடி முடித்தார். அதனால் சுஷாந்திகாவை பொறுத்தளவிலே நோ டவுட். சபேசனை பொறுத்தளவிலே சபேசன் 2 பாடல்களை தேர்வு செய்திருந்தார். அவுட் ஆஃப் ஜோனிலே சங்கீத ஜாதி முல்லை, அவருடைய ஆன் ஜோனிலே கண்ணீரே சூப்பர், அதில் எந்த டவுட்டும் இல்லை, மிகவும் சிறப்பாக இருந்தது. பட் சங்கீத ஜாதி முல்லை பாடலை பொறுத்தளவிலே ஒரு விஷயம் எனக்கு மிஸ் ஆனது என்னவென்று சொன்னால், பாடலில் எஸ்பிபி அவர்கள் அந்த பாடலை வார்த்தையாக உச்சரித்து மிகவும் தெளிவோடு, அதே நேரம் ஒரு டெப்தான வாய்ஸோடு, ஒரு காந்தாரமாக ஒழித்துக் கொண்டிருக்கும். ஏனெனில் எஸ்பிபி அவர்களது வாழ்க்கையிலும், இளையராஜா அவர்களது வாழ்க்கையிலும், வைரமுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு சங்கீத ஜாதி முல்லை பாடல் என்பது ஒரு ஐகானிக் சாங், மிக மிக முக்கியமான ஒரு சாங். அனைத்து ரசிகர்களாலும், தமிழ் ரசிகர்களாலும் எப்பொழுதுமே விரும்பி கேட்கப்படுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு நுவான்சஸும் இசை ரசிகர்களுக்கு தெரியும். அது அத்தனையும் சபேசரிடம் இருந்து வந்ததா என்று கேட்டால் அங்கே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஒரு 70-80% தான் என்னை பொறுத்த அளவிலும் வந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. மாறுபட்ட கருத்து இருக்கலாம், பட் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஸ்ரீஹரி தேர்வு செய்த பாடல்களிலே பாட்டும் நானே பாவமும் நானே அவுட் ஆஃப் ஜோனில் தேர்வு செய்த பாடல். இந்த பாடலில் ஸ்ரீஹரி மிக மிக சிறப்பாக பாடியிருந்தார். இறுதியில் வருகின்ற அந்த கர்நாடிக் ஜதி எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது. பட் அந்த பாடலுக்கே உரிய ஒரு பழைமை, ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்ததா என்று கேட்டால் கொஞ்சம் அந்த இடத்தில் ஸ்ரீஹரி சறுக்கி இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் இந்த ஒரு பாடல் தமிழ் ரசிகர்களை பொறுத்த அளவிலே ஒரு ஹோலி ஜோனுக்குள் வைத்து பார்க்கப்படுகின்ற ஒரு பாடல். அந்த தமிழ் உச்சரிப்புகள் அந்த அளவு தெளிவாக இருக்கும். அந்த பாரம்பரிய இசை சாயல் மாறாமல் இருக்கும் அந்த பாட்டிலே. ஸோ ஸ்ரீஹரியினுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவிலே இந்த பாடலை ஸ்ரீஹரி தன்னுடைய ஒரு ஆன் ஸ்டைலிலே தான் பாடினார் என்று தான் கூற வேண்டும். இதுதான் அவருடைய மைனஸாக அமைந்ததோ தெரியாது. பட் விக்ரம் பாடலை பொறுத்த அளவிலே சூப்பர், அது அவருக்கு கைவந்த கலை. சின்னு செந்தமிழனை பொறுத்த அளவிலே இந்த சபேசனுடைய சங்கீத ஜாதி முல்லை, பாட்டும் நானே பாடலோடு இந்த ஜோனில் தானா இதையும் வைத்து பார்ப்பது. ஏனென்றால் அவுட் ஆஃப் ஜோன் என்று கூறும் போது தக்கத்தையாவை சேர்த்துக் கொள்ளலாமா என்றது எனக்கு தெரியாது. அந்த விதிமுறை அவ்வாறு இருக்குமா என்று எனக்கு விளங்கவில்லை. என்னன்னு சொன்னால் தக்கத்தையா பாடலும் லோ பிச் இருந்தாலும் கூட ஹை பிச்சில் எத்தனையோ போர்ஷன்ஸ் வருகின்ற ஒரு பாடல், சின்னுக்கு ஈஸியாக பாடக்கூடிய ஒரு பாடல் தான். அந்த பாடலே சிறப்பாக பாடியிருந்தார். அண்ட் அடுத்த பாடல் வந்தே மாதரம் அவருடைய அந்த ஆன் சாயலிலே
ஹை பிச் பாடல் சிறப்பாக பாடியிருந்தார். இறுதியாக ஸ்ரீஹரியினுடைய விடயத்துக்கு வருவோம். ஸ்ரீஹரிக்கு ஒரு பிளேஸ் கூட வழங்கப்படாதது உண்மையில் ஏற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு குழப்பம் இதுவரை இந்த இந்த வீடியோவை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷம் கூட எனக்கு இருக்கின்றது. தயவு செய்து என்னுடைய அந்த குழப்பத்தை யாராவது தீர்த்து வையுங்கள். ஏனென்று சொன்னால் சுஷாந்திகாவோடு ஈக்குவலாக பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர் தான் ஸ்ரீஹரி. எந்த விதத்திலையும் குறைந்த ஒரு போட்டியாளராக நடுவர்களால் அடையாளம் காட்டப்படவில்லை. யுவர் ராக் ஸ்டார் என ஃபர்ஸ்ட் எபிசோடு லாஸ்ட் எபிசோட் வரை புகழப்பட்ட ஒரு போட்டியாளர் தான் ஸ்ரீஹரி. அவுட் ஆஃப் ஜோனிலே அவருடைய பெஸ்ட் அவரால் கொடுக்க முடிந்த அளவு அந்த பாட்டும் நானே பாவும் நானே பாடலை பாடுகிறார். சபேசன் மறுபக்கத்தில் சங்கீத ஜாதி முல்லை பாடலை இவரை விட மிக மிக சிறப்பாக பாடினார் என்றால் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருவரும் 2 பாடல்களையும் அவர்களால் முடிந்த அளவு அந்த பாடலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சின்னுவனுடைய தக்கத்தையா பெர்ஃபார்மன்ஸையும் இந்த பாட்டும் நானே பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும் பொழுது இங்கேதான் எனக்கு பிரச்சனை எழுகின்றது. ஏன் சின்னு வந்த இடத்திற்கு கூட சபேசன் மன்னிக்கவும் ஸ்ரீஹரி எடுபடவில்லை? செகண்ட் ரன்னரப்பாக வேணும் ஸ்ரீஹரி தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் அல்லவா? ஏனென்று கேட்டால் இந்த சீசன் ஃபுல்லாக ஒவ்வொரு எபிசோட்லையும் பல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ், பல பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் என வாங்கிய பல ரசிகர்களை கொண்ட ஒரு போட்டியாளர். அவர் ஏன் இவ்வாறு ஏமாற்றப்பட்டாரா அல்லது அது அந்த முடிவு சரிதானா என்ற கேள்வி எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை வாக்குகள் மூலமாக அவர் பின் தள்ளப்பட்டாரா என்று கூட தெரியவில்லை. பிகாஸ் அவர் அடுத்த ஸ்டேட், அவர் ஒரு சேட்டன். அந்த விஷயத்துக்கு நான் வரவில்லை. அது ஸ்டேட் பிரச்சனையாக மாறி போனாலும் போகும். அந்த விஷயத்துக்கு நான் வரவில்லை. பட் அவர் ஒரு திறமைசாலி. அந்த திறமைசாலிக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போனது என்பது தான் எனக்குள் இருக்கின்ற ஒரு வருத்தமாக இருக்கின்றது. இதிலே அவர் ஏற்கனவே கேரளாவிலே ஒரு டைட்டில் வினர் தான். அவர்களை போன்றவர்களை போட்டிக்குள் உள்வாங்குவது இல்லை என்றால் ஆரம்பத்திலேயே அது ஒரு விதியாக வைத்திருக்கலாம். அவராக இருக்கட்டும், சிவானியாக இருக்கட்டும். சிவானி கன்னடாவிலே ரன்னரப்பாக வந்த ஒரு போட்டியாளர் ஜி கன்னடாவில். ஸோ இவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான இடம் வழங்கப்படாத பொழுது அல்லது நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அவர்களை சூழ உள்ள ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கும் தானே, அவர்களை சூழ உள்ள ஒரு பப்ளிசிட்டிக்கும் நிச்சயமாக ஒரு களங்கமாகி போகும். இந்த 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 விடயம் சில இடங்களிலே இந்த சரிகமபா ஷோவிலே நடந்திருக்கின்றது. அதில் இந்த ஜீவனையும் எடுத்துக்கொள்ளலாம். சீசன் 3 அக்ஷயாவை எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக தெரிவு செய்யப்பட்டு 1, 2, 3க்குள்ளே வராத ஒரு போட்டியாளர் கோபாலகிருஷ்ணன். இப்பொழுது இருக்கின்ற பெஸ்ட் ட்ரெய்னர், இறுதி போட்டிக்கு வராதவர் ஷியாமலா அனைத்து அந்த ஃபீமேல் சிங்கர்ஸுடைய பாடல்களையும் அந்த குரலில் பாடக்கூடிய ஒரு திறமைசாலி. பட் அந்த லாஸ்ட் 6க்குள்ளே ஷியாமலாவும் வரவில்லை. இது போன்ற சில விடயங்கள் நடந்திருக்கின்றன. என்னதான் இருந்தாலும், அதாவது இறுதி முடிவாக என்னால் சொல்ல முடியும், எந்த ஒரு மேடையும் எந்த ஒரு கலைஞனுக்கும் இறுதி மேடையாக அமையாது. எந்த ஒரு மேடையும் எந்த ஒரு கலைஞனுக்கும் இறுதி மேடையாக அமையாது. இந்த மேடையில் 1, 2, 3 இடத்தை பெறாதவர்கள் எதிர்காலத்தில் இந்த இசைத்துறையை ஆளுகின்ற கிங் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் அந்தந்த துறைகளிலே உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது இந்த இசைத்துறையை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, அனைவருமே எந்தெந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கின்றோமோ அந்த ஃபீல்டிலே நாங்கள் உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது எங்களுக்கான வெற்றி நிச்சயமாக எங்களை ஒரு நாள் வந்து சேரும். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.